அநேகர் உங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. ஜார்ஜ் அப்புறம் அந்த டீமுக்காக நன்றி செலுத்துறேன். அழைச்சதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ செய்தி இருக்கு. நீங்க ஆயத்தமா இருந்தா ஆவியானவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நான் எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வந்தாலும் 40 வருஷத்துல நான் சரியா பல காரியங்கள் பார்த்துட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் கர்த்தர் கிருபையால 8 தேசத்துக்கு போயிருக்கோம். அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு போவோம், நானும் என் மனைவியும் சிஸ்டரும். இப்ப சமயத்துல ஆந்திரா பிரதேஷ் போயிட்டு வந்தோம். 3 நாள் கூட்டம் அங்க வந்துட்டு சராபாக்கு 2 வாட்டி போயிட்டு வந்தோம். ஏன் நான் சொல்றேன்னா, உங்களை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறதுக்கு. ஒரு காலத்துல எப்படியோ இருந்த என் தேவன் அழைத்து இப்படியாக கர்த்தருக்கு நாமம் மகிமை. 3 பாகமாக இந்த செய்தியை நான் பிரிக்கிறேன். 3 பாகமாக 1 2 3 கண்களை முழுவதும் ஜெபிப்போம். புத்தளத்தடி யக்கபஸ்ஸி ஆகபபப அந்தரியா மஷாகபபஹுரி உகுரி கடாஹரி யக்கப not by might not by power but by my spirit. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ பேச வேண்டும் ராஜா. ஆப்ராதா பெருமையா திரும்பாம ஆண்டவரே, ஆவியானவர் பேசி திரும்புவது ஒரு உற்சாகத்தோட திரும்ப உதவி செய்யும். தாரமட்டு தாழ்த்துகிறேன், உண்மை உயிர்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தின் அப்பா, உலகத்தின் அப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு தந்தையர் தினம். உலகம் முழுவதும் அப்பா அம்மார்கள் சந்தோஷமா இருப்பார்கள். குறிப்பா கர்த்தரோட பிள்ளைங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் அப்பா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த பூமியில் இருக்கிற அப்பா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்கள் வேதத்திற்கு எடுத்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து ரட்சிக்கப்படாத நான் பார்த்திருக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு எப்படி இருப்பாங்க. சரி, பரலோகத்தின் அப்பா முதல்ல நம்ம பார்ப்போம். வாசிப்போம். யோவான் 5:17. யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். எடுத்து சீக்கிரமா வாசிங்க, நம்ம நேரம் மற்றப்படாது இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நான் செபிக்க போகிறேன். அல்லேலூயா. எஸ், வாசிங்க. பரலோகத்திலிருந்து கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார். எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கேட்கணும் வசனத்தை. பரலோகத்தின் அப்பா இன்னும் கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார்னா உங்களையும் என்னைய நோக்கி அவரோட சித்தப்படி அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த நம்ம ஏசப்பா ஏசப்பா கூப்பிடுறோம். அதுதான் தெய்வம் நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார். இந்த வரைக்கும் கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார். இயேசு வர வரைக்கும் கிரியை செஞ்சு கொண்டு இருப்பார். ஏன்? நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். பரலோகத்தின் அப்பா இரக்கம் உள்ளவர். உலகத்தின் அப்பா அப்புறம் பார்ப்போம். கம்பேஷன், அப்படியே இரக்கத்தோட இருந்தால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் கிருபை இருக்கிறதுனால நான் உட்கார்ந்து அப்படியே ஜெபிக்கிறது. எந்த சூழ்நிலை நான் இருந்தேன், இயேசுவோட வார்த்தை வந்துச்சு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஓடுனேன். ஆனால் 1985 சந்திச்சார். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், வழி நடத்தி கொண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் கிருபையால தேவனோட வார்த்தை வரும்போது, அப்பாவோட வார்த்தை வரும்போது ஒரு காலத்துல நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஓடி இருக்கலாம். அது நீங்க உட்கார்ந்து இருக்கலாம் இங்க. ஆனால் அவருடைய இரக்கம் இருக்காது. நம்ம பின்னாலே தொடர்ச்சிடுவோம். 1982 வார்த்தை வந்துச்சு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனா 1985 பிடிச்சிட்டார். எவ்வளவு நல்லவரா இருக்கிற பரலோகத்தின் அப்பா. நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அதான் நம்ம ஜெபிக்கிறது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறது. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார்.
2006 நானும் சிஸ்டர் லோத்து எங்க மிஷன் பாஸ்டராக தீமோர் லெஸ்டிக்கு அனுப்புனாங்க, ஈஸ்ட் தீமோர். நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி வரும். ஈஸ்ட் தீமோர் அங்க அனுப்புனாங்க. அது இன்னும் பயங்கரமான ஒரு இடம். இந்தியாவில் கிராமத்தில் எப்படி இருக்காங்க, வெட்டு குத்து அதெல்லாம் இருக்குது. அவ்வளவு சரியா தெரியல. ஆனாலும் அழைப்பு வந்ததுனால நாங்கள் ஜெபம் பண்ணி நானும் செல்வத்தும் தீமோலெஸ்டிக்கு போகணும். ஒன்றும் புரியல எங்களுக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அங்க அனுப்புனாங்க. ஸோ முன்ன இருந்த பாஸ்டர் அந்த இடத்துல இந்த கலவரம் வரும்போது அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அந்த 40 அந்த வேலையில 40 பேர் இருந்தாங்க. ஒரு போதகர் இல்லாதனால, ஒரு ஷெப்பர், ஒரு பாஸ்டர் இல்லாதனால அப்படியே எல்லாம் அப்படியே தனித்தனியா அப்படியே போயிட்டாங்க. ஆனா 7 பேர் அங்க இருந்தாங்க. அத்தனை வருஷமாக தொடர்ந்து ஜெபம் பண்ணி எசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் அனுப்ப சொல்லி அவங்க தொடர்ந்து முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணும்போது தேவன் அவங்களோட ஜெபத்தை கேட்டு எங்களை அனுப்பினாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? முழங்கால் பட்டு ஜெபம். உங்களுக்கு தேவன் நல்ல ஊழியக்காரர் பண்ணார். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் வந்துட்டு போறது இல்லை. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை. ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறேன். அவங்க 7 பேரும் ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம். என்ன ஜெபம்? எந்த மாதிரி ஜெபம் பண்ணணும்? சும்மா சாதாரண ஜெபம் இல்லை. நம்ம ஜெபம் முழங்கால் போட்டு ஆண்டவர் உங்க ஜெபிக்க போது ஆண்டவர் உள்ள நம்ம தொடணும். ஹல்லேலூயா. That is prayer. நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் சொல்றோமா? ஜெபத்தை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அவரோட திட்டம் இருக்கு, வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார், உங்களை பார்க்கிறாரு. அதே போல அந்த 7 அவங்க வந்து மகாசா பாசல் என்ன பாசா தான் நடத்துனாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப பாசாசா ஊழியம் தான் செய்வேன் சர்ச்சில். அது என்னது பாசாசா சர்ச்சில். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே போனோன்னே பார்த்தாங்க. நானும் சிஸ்டர் அங்கே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் புரியல அவங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டு என்ன அது இவர் வந்து இருக்கிறாரு, ஒன்றும் புரியலையே, நாங்க ஜெபம் பண்ணுமே இவங்களை அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை 2 பேர்த்தையும் பார்க்கவும் நாங்க அவங்கள பார்த்துட்டே இருக்கிறோம். ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு அவங்க பார்த்தாங்க, பெருமைக்கு சொல்லல, நானும் சிஸ்டரும் ஜெபம் பண்ணுறது அவங்க பார்த்தாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறது. அப்ப அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க, ஓ இதுதான் போல கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கிற போல இவங்க ஜெபிக்கிறாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஜெபிக்கிற போல இவங்க ஜெபிக்கிறாங்களே. அப்புறம் அப்படியே நெருங்கி பழக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அப்புறம் தான் ஒரு குடும்பத்தை போல இருந்து அநேக காரியங்கள் வந்து பேச நாங்களும் பேச அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஜெபத்தை தேவன் கேட்டு எங்களை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 7 பேர்ல 5 வருஷம் நாங்க அங்க இருந்தோம். 5 years. 2006 இருந்து 2011 அங்க இருந்தோம். நாங்க விட்டு வரும்போது 700 பேர் சபையில் இருக்கிறார். கைகளை கட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர்? நான் மெதுவா சொல்றீங்க. 700 பேர். ஏன்? அவங்க செஞ்ச ஜெபம். இந்த ஜெபம் நீங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த சர்ச் வளரும். ஹல்லேலூயா. சர்ச் will grow. உங்க பிரேயர்ல இருக்கு. இதா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப உங்க ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ஜெபி 700 பேர் வந்துட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் டைம். சர்ச் கட்டி கர்த்தர் நடத்துறாரு. நாங்க செய்ய வேண்டியது செஞ்சோம். அங்க இருக்கிற அந்த லீடர்ஸ் மாதிரி விசுவாசிகளும் அப்படி ஜெபம் பண்ணி 700 souls. அந்த வருஷம் 2011ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி 1000 souls ஜெபம் பண்ணி. ஏன்? நாங்க ஊழியக்காரன் தான், ஆனா செஞ்ச காரியங்கள் எல்லாம் அங்க இருக்கிற விசுவாசி தான் செஞ்சாங்க.
அப்ப உங்களுக்கு தேவன் பொறுப்பு கொடுக்கிறாரு இந்த சபைக்கு. என்ன பொறுப்புனா ஜெபம் பண்ற வேலை. ஜெபம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழி நடத்துவார். We expected 1000, ஆனா 700 பேர் தான் வந்தாங்க. சாட்சி நான் எங்க பண்ணாலும் சொல்லுவேன், விசுவாசிகள் செஞ்சாங்க. அப்புறம் பெரிய எதிர்ப்பு மத்தியில செஞ்சோம். தீமோத்தேயுவிலிருந்து எங்களை விரட்டி அனுப்பிட்டாங்க, அங்க இருக்க முடியாது. ஏன்னா அந்த இருக்கிற சபை வளர்ந்தது 10ஆம் மாசம் 20 11 எங்களை வெளியாகிட்டாங்க. அரசாங்கம் செஞ்சிருச்சு. நாங்க ஜெபம் பண்ணி வந்துட்டோம். வந்து ஜாஸ்தி தான் வந்தோம். ஏன்னா கணேசன் ஊழல் செஞ்சுட்டு அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் நல்லது. என்ன நோக்கத்துக்கு கொண்டாடுறேன்னு தெரியல. ஹேண்ட்ஃபோன் பேச பண்ணியிருக்கேன். நான் இயேசு கூப்பிட்டுருக்கேன்னா அப்போ இயேசு தான் பிரச்சனை பண்ணுவார், நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். ஓகே சரி. அப்ராடிமா அடிக்காதீங்க. அப்ராடிமா நான் உங்களுக்கு அடிக்கிறது பைபிள். சரி. 2011 இங்க நாங்க வந்துட்டோம். இங்க ஆண்டவரே ஏன் அனுப்புனா எங்களுக்கு தெரியல. எங்க வந்தோம் வந்து பார்த்தா சபை ஒரு காரியம் இருந்துச்சு. ஜெபம் பண்ணோம். 10 வருஷம் முடிஞ்சு திருப்பி நாங்க தீமோத்தேயுவுக்கு போனோம். 10 வருஷம் முடிஞ்சு போக முடியல. அங்க போனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கிராமம் தான், கிராமம் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிராவலி ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் ஆச்சு, ரொம்ப டிராவல் பண்ண முடியாது. ஆனா சுருக்கமா சொல்றேன், அங்க போகும்போது இப்ப அந்த சபை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நான் போய் பார்த்தோன்னே அங்கங்க ஓடுது. அல்லேலூயா. ஏன் அங்க இருக்கிற விசுவாசிகள் அவ்வளோ சபையை கட்டிட்டாங்க. நாங்க அவங்களுக்கு டீச் பண்ணதுதான். திருப்பி நாங்க செலுத்தாவ போகும்போது பார்த்தோம்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. எங்களை வெளியாக்கினாங்க. ஆனா அங்க இருக்கிற விசுவாசம் வச்சு ஊழியக்காரர் வச்சு பெரிய காரியம் நாங்க செஞ்சோம். யார் எங்களை விரட்டினாங்களோ அநேக இப்ப ரட்சப்பட்ட சபையில் இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிர்ப்பா வந்த மினிஸ்டர் அவர் ஜெயில இருக்கிறார். அவர் பேர் மார்க்கோஸ். அவர் தான் ரொம்ப எதிர்பார்த்தார். திருப்பி கிட்ட இங்கே அந்த மினிஸ்டர் எங்களை வெளியாக மினிஸ்டர் அவர் ஜெயில இருக்காங்க. ராய்புரி பிடிச்சி உள்ள கொடுத்தாங்க. அப்ப நம்ம போகும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேலை நம்ம சோர்ந்து போயிருக்காங்க. சில வேலை இல்லை என்னப்பா ஒண்ணு இல்லையா நீங்க சோர்வு நேரத்தில் ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கிறார். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சோ அந்த சூழ்நிலை அப்படி இருந்து இப்ப பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம வேதத்துல பார்க்கும்போது நிறைய அப்பாமார்கள் இருக்கிறார். வேதத்துல பொறுப்புள்ள அப்பாவும் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்பாவா இருக்குன்னு கையை வைத்துங்க. கையை வைத்ததுக்கு அவளை லேட் ஆகுது. அப்பா பாருங்க கையில வைத்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. என்னோட எல்லாம் வேகமா தான் போகும், ஸ்பீடா போகும், ஸ்லோவா போகாது. எங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு தெரியும். எல்லாம் ஸ்பீட் வாலிபம் எல்லாம் ஸ்பீடா தான் போடும். ஏன்னா இயேசுவோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நம்ம மெதுவா இருக்க முடியாது இந்த காலத்துல. சோ வேதத்துல வாசிக்கும் போது நல்லா உதாரணம் அப்பா இருக்கிறாங்க, உதாரணம் இல்லாத அப்பாவும் இருக்காங்க, பொறுப்பா இருக்கிற அப்பாவும் இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாத அப்பாவும் இருக்காங்க. வேதத்துல பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது முதலாவது வாசிப்போம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். சீக்கிரமாக எடுங்க. 1 சாமுவேல் 8:1-3 வரைக்கும் வாசிப்போம். ப்ராஃபெட் சாமுவேல் பத்தி பார்ப்போம். தீர்க்கதரிசி சாமுவேல். அல்லேலூயா. ஓகே. 1 சாமுவேல் 8:1-3 வாசிப்போம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளாக வைத்தார். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் ஓவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெயர்சாபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியை நடவாமல் கோதாசிக்காக சாய்ந்து பரிதானமாகி நியாயத்தை புரட்டினார்கள். ஓகே சரி, வசனம் உங்களுக்கு தெரியும். இப்ப
சேமுவேல் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி. ஆனா ஒரு பொறுப்பான அப்பாவால் அவர் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு. ஆனால் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தல. ஏன்? அவர் ஊழியம் 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 போயிட்டு செய்து குடும்பத்தை சரியா கவனிக்கல. கொஞ்சம் வேகமா போறேன், என்ன கொஞ்சம் ஸ்பீக்கா போகணும். சரி, ரெண்டாவது ஒரு தெய்வ மனுஷனை பார்ப்போம். இலி the priest. 1 Samuel 2வது அதிகாரம் 12 வாசிங்க. 1 Samuel chapter 2 verse 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏலி ஆசாரியர் சொல்லலாம், கோயில்ல இருந்து ஆலயத்தில் இருந்து இந்த மாதிரி காரியம் செய்யல. ஆனால் குடும்பத்தை பொறுப்பார் கவனிக்க. காரணம் என்னன்னா, குடும்பத்தை சரியா நடத்தாதனால பிள்ளைங்க அவரான வழியில போயிட்டாங்க. நீங்க நினைக்க வேண்டாம், நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், என் பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்ல. ஒரு பொறுப்பான அப்பா என்ன செய்ய வேண்டும் நான் பிறகு வருகிறேன். வேதத்துல நல்ல பொறுப்பான அப்பாவும் இருந்திருக்கிறாங்க. ஒன்று நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் பொறுப்பா இருந்து அவர் குடும்பத்தை அப்படி வழி நடத்தினார். பிறகு நம்ம பார்க்கணும் தாவீதும் அப்படிதான் பொறுப்பா இருந்தார். யோப், ஐசேக், யாக்கோப், நோவா, இவங்க எல்லாம் என்னன்னா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்தாங்க. குடும்பத்தையும் பொறுப்பா நடத்தினாங்க. தேவன் கொடுத்த பொறுப்பு. அல்லேலூயா. சோ ஒரு அப்பா என்ன செய்ய வேண்டும்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் Deuteronomy chapter 6 verse 7. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அல்லேலூயா. இது ஒரு அப்பாவோட பொறுப்பு. நான் எப்படி எங்க குடும்பத்தில் இருக்கிற எப்படி நான் நடத்துறேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். ஆனா இப்ப என்னன்னா, எப்படின்னா உங்க வாழ்க்கையை பிள்ளைங்க உங்களதான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அது எப்படி நடத்தணும் என்று உபாகமம் 6வது அதிகாரம் 7வது அவங்க நடிக்கிறவங்க இருப்பாங்க. தூங்குவதில் செவிக்கணும், எல்லா காரியத்திலும் செவிக்கணும். இதுதான் தேவன் இப்படியாக எதிர்பார்க்கிறார். சரி, யோபோட வாழ்க்கை நம்ம பார்ப்போம். யோபு உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கறதெல்லாம் ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு, இப்படியே உண்மையா இருக்காரு, அது செஞ்சாரு, இது செஞ்சதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் குடும்பத்தை அவர் பொறுப்பா பார்த்தவர் ஒரு மனுஷனா இருந்தார். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோபு 1:1. The book of Job chapter 1 verse 1. உட்ஸ் தேசத்திலே யோபு எனும் உட்ஸ் தேசத்திலே யோபு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். ஓகே, 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாக தகன பலியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஹalleluya. இப்ப இந்த யோபை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு பொறுப்பான ஒரு தந்தையா இருந்தார், ஒரு தெய்வம் பயந்த ஒரு மனுஷன். ஏன்னா அந்த காலத்துல உலகம் ரொம்ப பொல்லாம
இப்ப இருக்கிற காலம் வேர்ஸ்டா தான் இருக்கு. அதே போல காலத்துல தான் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். சபையில வந்து உட்காரும் போது உங்க சிந்தனை அங்கேயும் போக கூடாது, ஹேண்ட் பண்ண விளையாடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை வரும்போது நீங்க உங்க ஆண்டவர் வார்த்தை நீங்க கனப்படுத்தணும். தேவன் உங்க வார்த்தையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துற வார்த்தை. சோ யோபு அந்த காலத்தில் இருக்கும்போது, அந்த காலத்துல பைபிள் இல்ல, ஒண்ணுமே இல்லை. நம்ம இருக்கிற காலத்துல நம்ம கர்த்தர் கிருபையால வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, சேர்ச்சை கொடுத்திருக்கிறாரு, போதகத்தை கொடுத்திருக்கிறாரு, பைபிள் ஸ்டடி இருக்கு, பிரேயர் மீட்டிங் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. அநேக காரியம் நம்ம கத்துக்கொள்ள. ஆனா யோபின் காலம் அந்த மாதிரி இல்லை. யோபு எப்படி கத்துனா, பிறர் பார்த்தாங்க, இவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க, அவங்க ஒரு உதாரணமா இருக்கிறாங்க சொல்லி எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரோ அதே போல அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு உறுதியா சொல்றாரு, என்னை பின்பற்றி வாங்க, எப்படி நான் இயேசுவை பின்பற்றி வர்றது போல. அதுதான். சோ யோபு என்ன சொல்றானா, அவன் அநேக வேலையில குடும்பத்துல வந்து நல்லா கவனிச்சு, ஏன் பிள்ளைங்க ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருப்பாங்களா என்று அவன் ஜெபிப்பான். யோபு sacrifice his time, நேரத்தை எடுத்து தேவனுக்காக என் பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்க அவங்க என்னாச்சும் செஞ்சிருப்பாங்களே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் தெரியும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் நான் செய்யக்கூடாது. அல்லேலூயா. காலம் அப்படிதான் இருக்கு. தேவன் பிரியமில்லாத காரியத்தை செய்ய ரொம்ப இன்பமா இருக்கும். ஓலைக்காரங்க நானும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், நீங்களும் ஜாகிரதையா இருக்கணும். உலகம் அப்படியே காந்தம் போல அப்படியே நம்ம எடுத்து கொண்டு போவோம். This is the time to spend more time in prayer. ரொம்ப சவதற்கு அப்பா பாருங்க, இன்னைக்கு மெசேஜ் அப்பா தான். ரொம்ப நேரம் நீங்க தான் வீட்டுக்கு, நீங்க தான் ஆசாரியர், நீங்க தான் பாஸ்டர் வீட்டுக்கு. அல்லேலூயா. அல்லாஹ் உதாரணம் இருக்கா குடும்பத்துல. சோ இப்படியாக ஜெபம் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த குடும்பத்தை வழி நடத்தினார். பிசாசு பிடிக்குமா? பிடிக்காது. ஹலோ, நீங்க உண்மையா இருந்து நீங்க ஜெபிக்கும்போது அவன் பார்த்து கொண்டே இருப்பான். யாரு? பழைய படத்துல வீரப்பா நம்பியாரு, வேற யாரு சொல்லுங்க. அதான் நீங்க அந்த காலத்துல படம் பார்த்திருப்பீங்க. அதே போல ஜெபிக்கிறீங்களா நீங்க? அவங்க ஜெபிக்க விட மாட்டாங்க பிசாசு. காலம் அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல அப்படின்னா ஜெபம் பண்ண, இப்ப இல்ல. ஏதோ நானும் ஒரு கிறிஸ்டியன் சொல்லி நான் சபையில தான் நான் சொல்லுவேன், எங்க சபையில நீங்க கிறிஸ்டியனா இருக்க வேண்டாம், கிறிஸ்து கொள்ளி இருக்க சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்டியனா இருக்காங்க தெரியுங்களா? சர்ச்சுக்கு வருவாங்க, கிறிஸ்டியனா இருப்பாங்க. நல்ல ஒரு பொறுப்பான அப்பா என்னாச்சும் கிறிஸ்துக்குள் இருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருக்கணும்னா எப்போது வெற்றி வெற்றி வெற்றி. எவ்வளவு பெரிய சோதனை அதெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் எனக்கு செய்ய கொடுப்பார் என்று கிறிஸ்துக்குள்ள இருக்கும் அப்பா நல்லா ஜெயிக்கிற அப்பாவா இருப்பார். அல்லேலூயா. சோதனை வருதுதான், ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பு இருக்கு. எனக்கு தேவன் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நாமே நமக்கு சொந்தம் இல்லை தெரியுங்களா? அல்லேலூயா. நாமே நமக்கு சொந்தம் இல்லை, நான் தேவனுக்கு தான் சொந்தம். அப்ப பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. பிள்ளைங்க தேவனுக்கு சொந்தம். கொடுத்திருக்கார் நமக்கு நடத்த. எப்படி நடத்துறோம் பிள்ளைங்களை? வீட்டுல கொடுத்த ஈவு இஸ் a gift from God. சொல்ல அப்பா என்ன செய்யணும்? மனைவி எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? இது தேவன் கொடுத்த ஈவியா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சிலவங்க பிள்ளைங்க இல்லாம இருக்காங்க. பிள்ளைங்க இருக்கிற அப்பா அம்மாக்கள் என்ன செய்யணும்? நன்றி இயேசுவே, எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் அந்த மாற்றி கொண்டாடுவார். அல்லேலூயா.
பிள்ளைங்க பார்த்து என்ன நான் சொல்றேன், நல்லா ஒரு பொறுப்பான அப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, மாத்தணும் ஸ்டைல. அவன் உருப்பட மாட்டான், நீ உருப்பட நீ உருப்பட இருந்தா தானே அவன். அந்த காலத்துல தான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ரட்சிக்கப்படாத காலத்துல. இப்ப ரட்சிக்கப்பட்டோம், அருமையான தங்கமான மகள் கொடுத்திருக்காங்க. சொல்ல முடியுமா? நீங்க அறிக்கையிட அந்த தேவன் மாத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தான் மாத்தணுங்க, நம்ம மாத்த முடியாது. ஜெபத்தால கர்த்தர் மாத்துவாரு. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க அப்படியே இருக்காங்க, எத்தனை பேர் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க குடும்பத்துல? இருக்கா? இருக்கு, எல்லா சபையிலும் இருக்கு. கூப்பிட்டா அம்மா நீங்க போங்க, அதான் காலம். வீட்டுல சபை தொடர்வது பொறுப்பான அப்பா என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் சபையில இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? புரியுதுங்களா? ஏன்னா சபைக்கு வரணும், வீட்டுல யாரும் விட்டுட்டு வந்துடாது. அதான் பொறுப்பானோட அப்பா. தெரியுங்களா? பொறுப்பானோட அப்பா என்ன செய்வாங்கன்னா, ஒரு அந்த ஒரே பிள்ளைங்களாம் வந்து ஆண்டவர் வார்த்தை கேட்டு அவன் நடக்கணும். ஆண்டவர் அப்படியே சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியம் செய்யும். குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில நீங்க ஜெபிக்கும் போது இயேசு குடும்பத்துல தலைவரா வருவார். He will change the situation. Hallelujah. அதே போலதான் யோப் ஜெபம் பண்ணி தேவன் பாதுகாத்தார் அந்த குடும்பத்தை. கடைசியா வாசிக்கும் போது குடும்பத்துக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. யோப் பக்கம் தான் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்புறம் பிரச்சனை வந்து அப்படியே கீழே. ஒரு டைம் வரும்போது தேவன் வைத்துட்டார். அதான் நம்ம வாழ்க்கை. ஓட்ட பந்தயம் ஓடுறாய், ஒழுங்கா ஓடு மகனே. ஹல்லேலூயா. ஓடணும் ஒழுங்கு. பிறகு நம்ம இன்னொரு அப்பா பார்க்கும்போது தாவீதை பார்க்கிறோம். தாவீது ராஜா. தாவீது ராஜா நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு உதாரணம்? அதெல்லாம் படிக்கும் போது என்னையே உற்சாகப்படுத்துது. ஏன்னா அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் செய்த ஜெபம் என்ன ஜெபம்னா, 2 சாமுவேல் வாசிப்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18 19. 2 சாமுவேல் chapter 7 verses 18 and 19. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18 19 வாசிக்க கேட்போம் சீக்கிரம். எஸ். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஜெபமா இருக்க வேண்டும். இது என்னோட ஜெபம், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ராஜாவா வந்துட்டாரு. ராஜாவா வந்துட்டு அவர் செய்த ஜெபம், ஆண்டவரே ஏமாத்திரம், ஆண்டவரே நான். ஒரு காலத்துல எப்படி இருக்கு? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி காரியத்துல நல்லா இருந்து ஒண்ணு இல்லாம இந்த காலத்துல தேவன் கொண்டாடாரு, வச்சாரு, ஆசீர்வதிச்சாரு. இப்ப நல்லா வந்தோடனே இந்த மாதிரி ஜெபம் தான் நீங்களும் நானும் செய்யணும். This should be our daily prayer. ஆண்டவரே கண்டுகொண்டே வச்சுட்டே இப்படி கொண்டாந்து வச்சிருக்கிறியே, உமக்கு கொடான கொடி சோத்திரம். அந்த ஜெபத்துல வரும். அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல வேலை வந்தோன்னா அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் நல்ல வேலை வந்தோன்னா அப்புறம் பார்ப்போம், நேரம் இருந்தா பார்ப்போம், நேரம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலம் இது. கஷ்டமா இருக்கிற நேரத்துல தேவனை தேடியே வந்தோம். ஹல்லேலூயா. தேவனே பற்றி கொண்டு இருந்தோம். இதெல்லாம் செஞ்ச காரியம். நபரும் சூப்பர் ஒன்று இல்லை இருந்தோம். வேதனையில, பிரச்சனையில, துன்பத்துல இருந்தோம்.
ரச்சித்தார். இப்ப நல்ல இடத்துல வைத்து இருக்கிறார். சந்தோஷம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கணும்? இன்னும் அவரை நெருங்கி அவரை கிட்டி சேரணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் உலகம் நம்மளை விடாதுங்க. உலகம் அப்படி இழுக்க பார்க்கும். செஞ்சு வேலை செஞ்சுதான் சரி, இந்த வாரம் போனா பரவாயில்ல, அடுத்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனா போதும். அந்த தீர்மானமே யாருமே எடுக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. பொறுப்பான ஒரு குடும்பம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவரோட நாள். அல்லேலூயா. அவரோட நாள் அவருக்கு கொடுக்கணும். நேகிற இடத்துல நான் ஊழியம் செய்யும் போது குழுவாம் ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு குடும்பத்தை சந்திக்க போனோம். நானும் சிஸ்டர் ரோஸும் அவங்க குடும்பத்தை போய் இந்த குடும்பத்தை பார்த்து பேசி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த குடும்பத்துல எங்களுக்கு ஒரு வேன், நல்ல ஒரு வேன் இருந்துச்சு, நாங்கள் சேர்ச்சுக்கு வாரம் வந்துடும், டிரான்ஸ்போர்ட் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் இல்லை, சரி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், கூப்பிட்டு நாங்கள் ஜெபம் அந்த ஒரே நல்ல ஒரு வாரம் குடும்பம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தர் இறக்கம் தெருவை விட்டு அவங்க நல்ல ஒரு வேலை வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு வேலை வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க இருக்கிற அந்த பாஸ்டர் என்னை கால் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சு. ஓ சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் வந்தாங்க. வந்தாங்க பாஸ்டர் வந்துருச்சு. போக போக ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 2-3 மாசம் முடிஞ்சுன்னு ஞாயிற்றுக்கிழமை வர வச்சு. அப்புறம் பாஸ்டர் போனார். அங்க இருக்கிற அந்த லோக்கல் பாஸ்டர் போய் சபையை சந்திக்கும் போது, இந்த பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சேவா பண்ணிருக்காங்க வேன்னு. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா கொஞ்சம் காசு கூட கிடைக்கும், அது கிடைச்சா வேனோட காசு கட்டலாம் சொல்லி யாரும் போயிட்டு கொஞ்ச நாள் ஆசீர்வாதம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கைகள் தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும்போது தேவ ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டுறதுக்குனால தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கணும். கர்த்தர் ராஜ்யம் நீதி தேடி அவங்களுக்கெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் சொன்ன தேவனை கனப்படுத்தணும். ஆசீர்வாதம் வரும்போது பழைய மோட்டர் ஓட்டி வருவோம், காடி வந்தோன்னே அப்புறம் என்ன சொந்தக்காரங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? வாரத்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வராது. ஏன்னா பணத்தை பார்த்துட்டாங்க. கேட்டா அவங்க ஒரு காரியம் சொல்றாங்க. தேவன்கிட்ட நல்லா கேளுங்க, உங்க சாக்கு போக்கு எந்த சாக்கு போக்கு தேவன்கிட்ட செல்லாது. அல்லேலூயா. எந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வரல அது செல்லாது. அவர் காத்து இருப்பார். அல்லேலூயா. சோ அந்த வேன் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் மெர்சிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. மெர்சிங் வேன் பழுதாயிடுச்சு, அப்படியே போட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த வேன் சேவை இவங்கள பாக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு வேன் வரல, திங்கக்கிழமை வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பண்ணும்போது அவங்க வேன் மெர்சிங் காட்டில் இருக்க போய் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு தெரியுங்களா? வேன் அங்கிருந்து இழுத்துட்டு வந்து கியர் பாக்ஸ் இதாச்சு, எல்லாம் வச்சு கை தள்ளி வச்சுட்டாங்க. யாருமே கர்த்தர்கிட்ட விளையாட முடியாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பரலோகத்துல இருந்து நல்லா அப்பனா இருக்காரு, அப்பாவா இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதித்து இறக்கப்பட்டு நடத்துற தேவன். நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம்? அதான் சொல்லுவேன், ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்கு. போன வருஷம் 52 வாரம் ஃபுல்லா வந்திருக்கீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாம வந்திருக்கீங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லைதான். சோ தாவீது ராஜா இப்படியாக ஜெபம் பண்ணி பொறுப்பா இருந்தார். அவர்கிட்ட சில பலவீனம் இருந்தது. ஆனால் தேவன் எனக்கு
மனுஷன் தான் சொல்றாரு, மேன் ஆஃப்டர் மை ஹார்ட். அப்படிதான் நீங்களும் நான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்ன தேவன் நமக்கும் சொல்லுவாரு, என் இருதயத்தை பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, இந்த சபையில இருக்கிறாங்களே, கல்வரி லைஃப்ல என் இருதயத்தை பிள்ளைங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி தேவன் சொல்லணும். அவரோட சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அதுதான் தேவன். அல்லேலூயா. சோ தாவீது ராஜா என்ன செய்யறாரு, மகனை கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்கிறார். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ஓகே, சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா, தாவீது ராஜாவுக்கு இப்போ வயசு ஆயிடுச்சு. கூப்பிட்டாரு சோலமன், நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் வழியில நடக்கும்போது, அவர் உண்மையா இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பாவோட ஆலோசனை பார்த்தீங்களா? கர்த்தர் உண்மையா இருக்கு, அவர் வழியில நட. அப்ப குடும்பத்துல இருக்கிற அந்த அப்பா அம்மாங்க அவங்க பொறுப்பு என்னன்னா, குடும்பத்தோட அக்கறையா இருந்து அவங்க இந்த மாதிரி செய்யும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். சாலமோனை ஆசீர்வதிச்சார். உண்மையா இருக்கிற வழியில நடக்கிற வழியில உண்மையா இந்த வேலையில தேவனை ஆசீர்வதித்து வைத்து வச்சார். உங்களுக்கு தெரியும் சாலமோன் ராஜா அதை. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிச்சார். போற இடத்துல ஆசீர்வாதமா இருந்துச்சு. எப்ப அவன் கடவுளுக்கு பயந்து இருக்கும். ஆனால் போக 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 அவன் தேவனுக்கு பிரியும் போது, தூரமா போகும்போது பல காரியங்கள் தேவன் செய்தார். அதனால நீங்கள் நானும் இப்ப இருக்கிற நாட்கள்ல பொறுப்பா இருந்து கடவுளுக்கு பயந்து இயேசு வழியில் நடக்க நீங்க தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். 1985 ரட்சிக்கப்பட்டு 86 நான் சர்ச்சுக்கு போனேன். உளுத்துராம் சர்ச்சில் அதான் ஆரம்பம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் போகணும். நானும் சிஸ்டர் வாய்ப்பு போய் பார்த்தோம். ஆரம்பத்தில் போது கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். எங்களுக்கு புரியல. ரட்சிக்கப்பட்ட டைம் புதுசு தானே. அப்போ போகும்போது ஆரம்பத்தில் ஓடிட்டு இருக்கும். அப்போ நான் வருவோம், உட்காந்துருக்கேன், பார்ப்போம் எல்லாம். அப்போ ஒன்றும் தெரியல, பார்த்துருக்கோம். அப்புறம் போக 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 பார்த்தோம், ஏன் நம்ம லேட்டாக போகணும்? கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு, அவருக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கணுமே சொல்லி தீர்மானம். நாங்க எங்க வீட்டுல அந்த சர்ச் பக்கத்துல தான் இருந்துச்சு வீடு. ரட்சிக்கப்பட்டோம். இந்த வீட்டுல 14 பேரு, ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட். வீட்டுல எத்தனை பேரு கேட்கறீங்களா இல்லையா? எத்தனை பேரு? ஒரு வீட்டுல. அப்ப ரட்சிக்கப்பட்ட காலம் பயங்கர சூழ்நிலை இருந்தோம். அது இறக்கம், ரட்சிக்கப்பட்டோம். அப்ப வீடு சோப்போம் போய் போகும்போது பார்த்தேன். அப்படி பார்த்தேன். ஏன் சொல்றேன்னா அவங்களை உற்சாகப்படுத்த தான் சொல்றேன். போய் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தேன், நம்ம லேட்டா போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இயேசு நம்மளுக்காக காத்துருக்கார் சபையில. அல்லேலூயா. அன்னைக்கு எடுத்த தீர்மானம், 40 வருஷம் எடுத்த தீர்மானம், எனக்காக இயேசு காத்திருப்பார். ஆவியானவர் அசைபடி கொண்டு இருப்பார் சபையில. எனக்காக காத்திருக்கிறார். நான் எப்படி லேட்டா போக முடியும்? ஏன்னா ஒரு 2-3 வாரம் 3 வாரம் அப்படியே பார்த்தேன். சரி, தீர்மானம் எடுத்தேன். சொல்லிட்டேன் வீட்டுல, நம்ம தான் முதல் குடும்பமாக இருக்கணும் சபையில. சபை 9 மணி ஆகாது, 8:30 மணிக்கு நாங்க இருக்கணும். தீர்மானம் எடுத்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் வீட்டுல, ஒரு டாய்லெட், ஒரு பாத்ரூம், கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் தேவன் எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டார். குடும்பத்தை நடத்த, வீட்டுல ஒரு ஆசாரியாக இருக்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப இதெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் தீர்மானம் எடுத்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா சில ஒரு டாய்லெட் போனா வர லேட் ஆகும், சிலவங்க போனா வந்துருவாங்க.
அது ஒரு ஆளோட பொறுப்பு இருக்கு. குளிக்க போனா சிலவங்க உள்ளுக்கு அலுவலியா பாடிட்டு டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிலவங்க போனா வந்துருவாங்க, அலுவலியா. சிலவங்க போனோன்னா வந்துருவாங்க. நீங்க எப்படின்னு தெரியல, ஆஃப் பண்ணிருக்கியா? அலுவலியா. ஓகே. சோ என்னன்னா செய்யறேன், தீர்மானம் எடுத்து 8:30 மணிக்கு மெயின் லாக் நான் லாக் பண்ணிடுவேன். அதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். முடியுமா? 14 பேர் தீர்மானம் எடுத்துட்டேன். ஏன் அவ்வளவு வேதனை, கண்ணீர், துன்பத்திலிருந்து இயேசு என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். இன்றைக்கு நான் அவருக்கு சாட்சியா உதாரணமா இருக்க, குடும்பத்தை பொறுப்பு கொடுத்துட்டார், அவங்களை நடத்தணும். தீர்மானம் எடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து வாய்ப்புக்கு தான் போகும் சிஸ்டர் ரூத்துக்கிட்ட. ஏன்னா அப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. 8:30 மணிக்கு நான் லாக் பண்ணிடுவேன். குளி 5 மணிக்கு 6 மணிக்கு நானும் குளிக்க, நீ குளிக்கிறான் குடும்பத்துல நடந்ததுதான் சொல்றேன். ஷாப் 8:30 மகாலாவது ஜெபம் பண்ணுங்க. மழைக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சேர்த்து பொறுப்பு, அப்பாவோட பொறுப்பு அந்த ஸ்டைல கொண்டாடுறாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா போக 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 காலை ஜெபம் 3 மணிக்கு எல்லாரும் எழுந்திருப்பாங்க. நீங்க செய்வீங்களோ இல்லையோ, அந்த காலத்துல நான் செய்துதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். 3 o'clock எல்லாம் காலையில ஜெபம், குடும்ப ஜெபம். சின்னதுல இருந்து ஜெபம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, அப்புறம் தனித்தனி ஜெபம் செய்வாங்க. பிள்ளைங்க சின்னதெல்லாம் போய் படுத்துருவாங்க. ஒரு 10-15 நிமிஷம் முடிஞ்சதுன்னா அவங்க போய் படுத்துருவாங்க. சின்னதெல்லாம் அவங்களுக்கு தூக்கம் படுத்துருவாங்க. ஆனா அங்க உட்காரணும். டெய்லி இன்றைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அவங்களுக்கு அல்லேலூயா, ஆசீர்வாதமா இருக்கு. கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் இப்ப எல்லாம் வெளியே இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, கனடால இருக்காங்க, வெளியில இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மெசேஜ் வரணும், எனக்கும் தெரிவிக்கும். எங்களை அப்படி கற்றுக் கொடுத்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. Teach your children. பரவாயில்ல, அவங்க தூங்கட்டும், நாம ஜெபம் பண்றோம். இல்ல, உங்க வீடு ஒரு சின்ன சபையா இருக்க வேண்டும். பேச கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. கத்து கொடுங்க. அப்புறம் அவங்க தீர்மானம் எடுக்கணும். நம்ம அவங்கள பின்னால பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்பா கொடுத்த பொறுப்பு அதுதான். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 3 மணிக்கு காலை, அப்புறம் ராத்திரி 9:30 மணிக்கு யாரும் எங்க போக கூடாது. 9 மணிக்கு ராத்திரி அங்க இருக்கணும். ஏன்னா நான் தான் பொறுப்பா இருக்கிறேன். 9:30 முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் எனக்கு தெரியும் என்ன காரணம். 9:30 மணிக்கு ராத்திரி டெய்லி அடிக்கிட்டு இருந்தோம். இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கிறோம் அந்த வீட்டுல. அப்புறம் எல்லாம் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு எங்களுக்கு கொடுத்த கிருபையினால ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க எங்களை கேட்டாங்க. ஆரம்பத்தில் தெரியல, எங்களை பார்த்து கேட்டாங்க, ஒரு குடும்பத்துல 7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எப்படி கல்யாணம் நடத்தினாங்க பார்க்கறது. சொந்தக்காரங்க தான் கேட்டோம். ஏன்னா நாங்க இயேசு ஏற்றுக்கொண்டோம். ஒரே பயம். ஏன்னா சேர்ச்சில் 30 பேர் சாத்தாங்க. அந்த காலம் எல்லாம் பொம்பளை பிள்ளை, மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளை. எப்படி கல்யாணம் நடக்கும் பார்க்கணும். போயிட்டீங்களா, இவங்க போயிட்டீங்களான்னு சொன்னாங்க. நான் பொறுப்பா இருக்கிறதுனால பயந்துட்டு உண்மையில என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவரே, நான் பொறுப்பு கொடுத்துட்டே இல்லையா. நான் ஆவுக்குரிய தந்தையா இருக்கிறோம், அவங்க ஆவுக்குரிய அம்மாவா இருக்கிறாங்க. எப்படி நடத்தணும் ஒன்னும் செய்யணும். எப்படி கல்யாணம் நடக்கும் பார்க்கிறேன் சவால் விட்டாங்க.
ஒரு சிஸ்டரோட, எங்க சிஸ்டரோட பேர் சொல்லி உங்களுக்கு தெரியும். அவங்களோட கல்யாணத்துல வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கிறோம், ரெடி பண்ணி கல்யாணம் நடக்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பம் வந்தாங்க, பார்த்தாங்க, சந்தோஷமா பண்ணாங்க. பிறகு நாங்கள் ரசிக்கப்பட்டோம். அந்த நாளில் ரசிக்கப்பட்டோம். வீட்டுக்கு சிலுவையில் தொட்டு சொந்த குராஸ் தொட்டு இன்னொரு வாட்டி வந்தாங்க மாப்பிள்ளை செய்தி வந்து பார்த்துட்டு, என்னது இந்த வீட்டுல இது தொகுது அப்படின்னு சொன்னாங்க. மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்ல நாங்க ஏசு நம்புறோம் போனவங்கதான். எனக்கு எப்படி இருக்கும், கல்யாணம் புதுசா இருக்கணும், என்ன செய்யணும் தெரியலையே, அது ஒரே என்ன செய்யணும்னு தெரியல. நான் போனேன் அந்த வீட்டுக்கு. நான் அப்ப மோட்டர் தான் ஓட்டிருக்கேன். போய் அந்த ஐயா பார்த்து, என்னப்பா ஒரு நியூஸ் ஒன்றும் இல்லை சொல்லுங்க. அவர் அந்த படத்தை கொடுத்தாருங்க, கதைச்சோட படத்தை எப்படி கொடுத்துருக்காரு தெரியுங்களா? மடிக்கு கையில் அவர் போட்டோ மறக்க முடியல. போட்டோ எடுத்து நான் கண்ணீரோட பக்கத்துக்கு தீராக மோட்டர் விட்டோம். தெரியல அந்த ஒரு என்ன செய்யுது போச்சே. 5 நாட்கள் சுருக்கமா சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, கலக்காத, நான் உன்னை நடத்திட்டே இருக்கிறேன். சுருக்கமா சொல்லும் போது 7 தங்கச்சிமார்கள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெய்வம் கடன் இல்லாம கல்யாணம் நடத்தினார். அவங்க சொன்ன வாயெல்லாம் வெக்கப்படுத்தி வச்சார் தெய்வம். ஒரு கடன். அநேக ஊழியக்காரர்கள் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு சிஸ்டர் கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பேர் உங்களை எதிர்த்து பேசினாலும் தேவன் நம்மளுக்கு அறிக்கை பண்ணி பேசுவார். நம்மளுக்கு புத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் கடந்த அனுபவத்துல போனா நான் அவ்வளவு விடுங்க. பயப்படாதீங்க. உங்க வீட்டுல தேவை இருக்கா, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. முடிக்க போகிறேன். சபையில ஜாஸ்தி வந்தோடனே ஒரே ஜெபம். 22 வருஷமாக சபை ரெண்டல் தான் போயிட்டு இருக்கு. வாடகை கட்டி தான் சபை ஓடி கொண்டு இருக்கு. நான் சொன்னேன், என்ன காரணம் தேவன் அனுப்புனாரு தெரியல, ஆனா வார்த்தை என்னன்னா ஆசீர்வாதமா இருக்கு. சர்ச்சில் சொன்னேன், நம்ம சபையை சொந்தமா அவங்க வாங்குவோம். எல்லாம் சொன்னாங்க, இப்படி பாஸ்டர் வருமானம் எவ்வளவு தான் இருக்கு. ஆனால் எந்த சர்ச்சில் பார்த்தா ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், ஜெயிக்கிற கூட்டம். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? விசுவாசம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கூட்டத்தில் தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. எஸ், என்கரேஜ், உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகப்படுத்தினார். பாஸ்டர் செய்வோம், வாங்குவோம், போடுங்க, வெயிட்டிங் பண்ண எடுங்க, போடுங்க, போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னா கொஞ்சம் தெரியும் தானே. நம்மலாம் அவ்வளவு பணக்காரன் இல்லை. ஆனா நம்ம வணங்குற தேவன், நம்ம வணங்குற தேவன், நம்ம வணங்குற தேவன் உண்மையுள்ளவர். எவங்க கேட்டு செய்கிறார். வந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் வருஷமா. இன்னும் ஆண்டவரே படி ஏற முடியலையே, சோப்பா வச்சுட்டேனே, எல்லாத்துக்கும் வயசு ஆகுது. அவங்க மேல நின்றுட்டு இடுப்பு பிடிச்சிட்டு வந்து உட்கார்றாங்க. நாங்களும் அப்படிதான் மேல ஏறி இடுப்பு பிடிச்சி உட்கார்ந்து இருக்கோம். ஒரே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். அவங்கள பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படியே ஒட்டஞ்சு போகுது தெரியுங்களா? நான் ஒரு என்ன செய்யுது 10 வருஷம் 10 years சும்மா இல்லை இருந்து கொண்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்தது? நானும் ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டு இருந்தான், ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே இருந்து கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் செஞ்சார். நான் முடிக்க போகிறேன். ஆனா என்ன நடந்ததுன்னா, போன வருஷம் போன வருஷம் 9ஆம் மாசம் தேவன் வழிவெடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு புது சபையில் ஆராதனை ஓடிக்கொண்டு கைகள் கட்டி அல்லேலூயா. இன்றைக்கு புது சபையில கீழே மேல ரெனோவேஷன் ஓடிக்கொண்டு இருக்குது. கீழே சபையில ஆராதனை ஓடு. 27ஆம் தேதி 11ஆம் மாசம் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் சபையில சர்ச் கேம்பஸ் இந்த சபையில இருக்கிற எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, எங்க உற்சாகப்பட்ட நாங்க ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு ஓடு மேல ஓடிக்கொண்டு இருக்கு. கொஞ்சம் ரெனோவேஷன் ஓடிக்கொண்டு
காரணம் என்னன்னா ஜெபம். தேவன் கொடுத்தார் வார்த்தை. அல்லேலூயா. உங்க ஜெபம் வீண் போவார். அல்லேலூயா. உங்க ஜெபம் வீண் போவார். இன்னைக்கு சந்தோஷமாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எஸ். இன்னும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து ஜெபம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்ன? எல்லாம் அப்பா அம்மா சீக்கிரம் வந்து எல்லாம் அப்பா அம்மா சீக்கிரம் வந்து சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்காக நான் செபிப்போம். Blessed Fathers, அப்பா அம்மா சீக்கிரம் பிறகு உங்களுக்கு ஜெபம் பண்ண இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். Father, in the name of Jesus. பின்னால பிடிச்ச ஒரு ஆளுவை Thank you, Lord. Bless you. Release in the name of Jesus. Pukurianda, Yakababa, Purianda, Yakaba, Sikirianda. Touching of God. Hallelujah. Hallelujah. Orianda, the fire of the Holy Ghost. Putiri Kababa, Purianda, Yakababa. Oh, hallelujah. Father, meet him in a special way. Transformation to take place. Hallelujah. ஐயா நீங்க சாதாரண ஒரு மனுஷன் இல்லையா? தேவன் உங்களை அழைத்து இருக்கிறாரு. உண்மையாக இருக்க எல்லா காரியத்திலும் ஹalleluya கிறிஸ்துக்குள் இருங்க. கிறிஸ்தியனா இருக்க வேண்டாம். கிறிஸ்துக்குள் இருங்க. போச்சடி ஆந்தாரியாரா டச்சிங் ஆஃப் காட். ஒரு மனமாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு ஜீவிக்கிறது இயேசுக்காக ஜீவிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போக்கடி ஆந்தாரி யாக்கபா சீக்கடி கடாதாரி யாபாடாதாரி ஓரி ஆந்தாரி யாக்கபா. ஹalleluya. ஹalleluya. தேவன் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறார் பிரதர். ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். தேவன் உள்ளத்தை ஏகதே வாஞ்சையை அறிகிறார். ஹalleluya. சூரியனா தவியானா நல்லா நேரத்தை தேவன் பார்த்து ஜெபம் பண்ணி. Thank you, Lord. Bless you. Visit him in a special. Thank you. Thank you. Father, in the name of Jesus, I pray right now. She said, Yanta de Yata Papa Mariante. Oh, make a very special. She can touch it. Touch it. Touch it. Hallelujah. Yes. The worshiper in the background. The worshiper in the background. They will watch the singer and play it. Release in the name of Jesus. Amen. Hallelujah. Yes, கர்த்தர் சொல்றாரு. நேரம் நேரத்தில் கர்த்தருடைய அழைக்கிறார். Good night to you, brother. I am my universe. The time is coming. Time is coming. எப்படி நீ அழைத்தாரோ இதே போல உங்களை அழைக்கிறார். வேலை செஞ்சு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். Yes, thank you, Lord. Thank you. Bless you. Bless you. I pray for special anointing to flow. Special anointing to flow. Yes, in Jesus' name. After Lord, Allah vision. He will give you vision. Yes, yes. He will give you dreams. And you will see things moving in your practice. Thank you. Jesus' mighty name. Amen. Father, in the name of Jesus. அப்பா நம்ம காத்தல வைக்கிறோம். உண்மையாய் தேவருக்கு நடத்தும் தேவன் இன்னும் நீ நடத்த வல்லவர் ஆசீர்வாதம் திருமையால் மூடிக்கொள்ளும். யார் தேவையெல்லாம் சந்திச்சு வழி நடத்தும் ஐயா. நல்ல ஒரு பொறுப்பாக அப்பாவை இருக்கும். இங்க வேலை கேட்ட வசனம் கேட்டு அதன்படி நடக்கவும் குடும்பத்தை நடத்தவும் தேவையெல்லாம் சந்திச்சு வருகிறது. உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவார். நீங்கள் வரப்போற நாட்கள் நீங்க பார்க்கலாம். Thank you, Lord. Bless you. Cover you with your precious blood. In Jesus Christ's name, I ask and pray. Amen. Amen. Hallelujah. Okay. I need over to you, Pastor. Yeah. And right now we are taking our Holy Communion. For you, if you can't get the bread, we'll wait for you. And help one another. Father's Day. I'd like to thank all the fathers for what you have done to your children. And the Lord will bless you. Mothers, a woman, when they have problems, they share easily. That is their nature. A woman, when she has problems, she can stop up easily.
பெண்களானவங்க அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க. And if the woman cannot share, she cry. அவங்களால வந்து அதை வெளிப்படையா பேச முடியலன்னா அவங்க அழுதே சாதிச்சிருவாங்க. But men don't cry. There's a problem. ஆண்களானவங்க வந்து அது வந்து அழுக மாட்டாங்க. So they keep it in their heart. அவங்க வந்து மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. According to statistics, according to study, men die earlier than women. படிப்பு இது மூலியமா பார்க்க போனோம் ஆண்கள் வந்து பெண்கள் முன்னுக்கு இறந்துருவாங்க ரொம்ப ஏர்லியா. Okay, fathers, the Lord understand your heart. தேவனுக்கு உங்களுக்கு இதயத்தை கொடுக்கிறார். And the Lord loves you. தேவன் உங்களை வந்து அன்பு கூறுகிறார். And I'm sure your wife and your family love you too. உங்க பிள்ளைகளும் உங்க வைஃபும் உங்க குடும்பமும் உங்களை வந்து அன்பு கூறுவாங்க. So this morning as you hold the bread, know that all your needs has been done on the cross. இந்த அப்பத்தை நீங்க கையில் பிடித்துக் கொண்டிருப்பது தேவன் வந்து உங்களுக்கு சிலுவையில் என்ன செஞ்சாருன்னு வந்து நீங்க அறிந்திருப்பீங்க. Whatever brokenness inside you, right now Jesus gives you a miracle. உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பாடுகள் எல்லாம் வந்து உங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது இந்த நேரத்துல வந்து இயேசுவானவர் அதுக்கு வந்து ஒரு நல்ல விடுதலை கொடுப்பார். Amen. 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 You know when you take a porcelain cup and then you fall, when the cup fall down, it smashed up, it broke. ஒரு கப் எடுத்து வந்து நீங்க கீழே போட்டு நீங்க கீழே போட்டோன்னா அது வந்து உடைஞ்சு அப்படியே செதறி போகுது. And this porcelain cup cannot be mended anymore. When it break, it shattered into pieces. அந்த கிளாஸ் கப்பானது வந்து நீங்க வந்து மறுபடியும் வந்து அது ஒட்டி வைக்க முடியாது. ஒட்டி வச்சாலும் அது கஷ்டம். But Jesus can fix it up. Amen. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார் வந்து செய்வார். Amen. That night Jesus took bread. Jesus said, "This is my body broken for you." அந்த இரவுல வந்து ஆண்டவர் சொன்னாரு இந்த அப்பத்தை எடுத்து வந்து இது என்னோட சரீரமா இருக்கு என்று சொன்னார். So whatever brokenness that you have, let's take the bread together. உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை எடுத்துக்கணும். Raise your hand. உங்க கைகளை தூக்கி and just thank you Jesus. நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Thank you for the healing. Right now, இப்பொழுதே you are living Jesus. நீங்க உயிருள்ள தேவன். Our brokenness right now is restored. நீங்க அது மறுபடியும் சீர்படுத்து. Right now, we are healed. இப்பொழுது சுகப்படுத்துகிறீர்கள். Right now, we are made well. இப்பொழுது வந்து எல்லாத்தையும் சரி சுகப்படுத்து. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. As you thank him for what he's going to do for your family as well. அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்க குடும்பத்துக்காக செஞ்சிருக்காங்க. Hallelujah. 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 When we came in, we may be broken, but when we leave this door, we are made whole. நீங்க கஷ்டத்தோட உள்ளுக்கு வந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்க போக வேண்டிய நேரத்துல வந்து நீங்க சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக நீங்க வெளியே போகணும். Amen. 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 We know blood is life. அவரோட ரத்தமானது வந்து உயிருள்ளதாக இருக்கிறது. When someone needs blood, they ask for transfusion. ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுச்சு அவங்க வந்து ஒரு ஆளுக்குள்ள இருந்து ரத்தத்தை வந்து கேட்கறாங்க. If you don't transfuse the blood, the person will die. அந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும்னா அவங்க அந்த ஒரு மனுஷன் அவங்க But when you இறக்கப்படுறாங்க. put the blood in, that is life. அந்த ரத்தம் வந்து அவங்களுக்குள்ள போகும்போது அவங்க உயிரோடதா இருக்காங்க. That night Jesus took the cup and Jesus said, "This is my blood." அந்த ராத்திரி வந்து ஆண்டவர் அந்த கப்பை எடுத்து அவர் சொன்னாரு இது வந்து என்னோட ரத்தமாக இருக்குது என்று சொன்னாரு. You know, this morning maybe you feel you are so tired in your living. நீங்க வந்து இந்த காலவெளியில வந்து நீங்க வந்து ரொம்ப சோர்வாக You இருப்பீங்க. feel that you don't have energy. உங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். You feel like you are dying. நீங்க வந்து ஒரு சாவுக்கு போகிற நிலைமையில There is போயிருக்கலாம். no joy. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல. Everything is the same. என்னனாலும் வந்து ஒரு சமாதானம் But இல்லை. the blood of Jesus can give you life. ஆனா இந்த ரத்தமானது The blood of Jesus will give us new energy again. உங்களுக்கு புது உற்சாகத்தை இந்த ரத்தம் கொடுக்கும். We will have living hope. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறுதியான விசுவாசம் கொடுக்கும். The peace of Jesus. இயேசுவின் அந்த சமாதானம். The joy of the Lord. அவரோட சந்தோஷம். As we take this cup, அந்த ரத்தத்தை எடுக்கும்போது let the blood of Jesus come upon us like transfusing blood to the patient. அவரோட ரத்தமானது நமக்குள்ள வந்து இருக்கும்போது
After we take the cup, I want you to raise your hand. Just praise Him. Amen. நம்ம இந்த ரத்தத்தை எடுத்த பிறகு நம்ம வந்து And let the resurrection life of Jesus inject into your being. Let the resurrection life go into your being. அவர் அந்த உயிர்த்தெழுந்த இது வந்து உங்களுக்குள்ள வந்து வரணும். Amen. Let's take the cup together. எல்லாம் ஒன்று சேர்ந்து Raise your hand. உங்க கைகளை தூக்கி 1, 2, 3. Begin to praise Him. அவர் அது நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Let the light flow out right now. Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Glory. நம்ம அவருக்குள்ள ஒன்று சேரப்ப நம்ம The Holy Spirit is going to bring it to pass right now. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில வந்து The power of God come upon you. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. Receive it in the name of அதை நீங்க Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the peace, the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. Receive the life and the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. Begin to pray in tongues right now, shall we? Oh, Shikarabakasande, Kuratakarabakasandai, Kuriandaramakasamdai, Kuramakasandai, Kuramakasandai, Kuramakasandai. Father, we thank you for touching us. We give you the glory. We surrender the rest of the service into your hand. In Jesus' name. Amen. 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 God bless you. பாத்தர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. நம்ம வந்து கேக் கட்டிங் இருக்கு. கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேம்ஸ். நல்லா ஏசப்பா நல்லா அருமையான அப்பா உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே செபிக்கிறோம். நீங்க வரப்போற நாட்கள் இன்னும் நீ நெருங்கி ஜீவிக்கிறோம். ஒரு வழியில நடக்கவும் குடும்பத்தை பொறுப்பா நடத்தவும் ஆவியானவர் உதவி செய்யும் ஐயா. And the Holy Spirit help them. உதவி செய்யும். பெருமையால மூடிக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே எங்க சென்றாலும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிரசனம் அவரோட வழிநடத்தும். ஆசீர்வாதம் பெருமையால மூடிக்கொள்ளும். ஆசீர்வாதமாய் இருந்து பிறர்க்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஜெபிக்கிறேன். வழிநடத்தும். குடும்பத்தையும் ஆசீர்வாதம். எல்லா டைமை சந்திச்சு வழிநடத்தும். பிரசனத்தால மூடிக்கொள்ளும் ராஜா. அப்படி செய்யற வேலையும் ஆசீர்வாதம் ராஜா. எல்லாம் மகிமை உங்களுக்கே சப்பா. தந்தை தினத்தில் இருக்கிற அன்பு பாத்திர வைக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless. வெயிட் பண்ணுங்க. நம்ம இது பண்ணி Yeah.
கவுண்டிங் இருக்கு, அது முடிச்சிட்டோன்னு 0 ஆயிட்டோன்னு தான் நீங்க வந்து உங்க ஆன்சரை சொல்லணும். ஸோ படத்தை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சரை. தமிழ் சொல்லணும். கேசாய் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. நீங்க சொல்லுங்க. தேனா நோ. ஐயோ பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்க. மேட்ச் பண்ணி ஒண்ணு சேர்த்து சொல்லணும். ஓகே பிரதர் விஜய் சொல்லிட்டாரு. ஏ ஓகே சரியான பதில் ஏ. ஓகே நம்பர் 2 ஒரு நபரா கவுண்டிங் இருக்கு. 10, 7, 6, முடிஞ்சிட்டா சொல்லுங்க. 4, 3, 2, 1, 0. சரியான விடை 10, 9, 8. எவ்வளவு தான் ஓகே ஒரு கரெக்டா கையோட கொடுங்க. மூன்றாவது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சொல்லுங்க. ஆதாம். ஓகே யார் சொன்னா? ஒரு
இவர் இங்க சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்தது இந்த படத்தை பார்த்து வசனத்தை சொல்லணும். இது வசனத்தை சொல்லணும். பாத்துட்டீங்களா? கவுண்டிங் போறோம். என்னது பகல் இருள் இருக்கு? என்னது? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இல்லவே இல்லை. என்ன ஆஃப் பண்ணிட்டீங்க? சொல்லலனா பிக்சரை காமிங்க. ஆதியாகமத்துல சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் ஒன்றே கிடையாது. இருளில் தேவன் வெளிச்சமாய் இருப்பாரா? ஆமாவா? இல்ல. உங்களுக்காக ஒரு பரிசு வழங்கப்படும். படத்தை பார்த்து வசனத்தை சொல்லணும். இது வசனம்ன்றது இல்ல, இது மேட்ச் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லணும். The last one. வெற்றிலே தவளை பத்து. காசு ரொம்ப மின்னுக்கு வரைக்கும் வந்து நல்லா பாருங்க. வெற்றிலே தவளை பத்து. வெட்டை தவளை 10. வார்த்தை. வசனம் கிடையாது, வார்த்தை. Nine, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒரே வார்த்தை தான், வசனம் கிடையாது, ஒரே வார்த்தை. சரி, தெரியலன்னா சரண்டரா இருங்க. ஓகே, இருங்க. முயற்சிக்கிறாங்க பிரதர் மோசஸ் ஃபேமிலி. இருங்க. உங்களுக்கா தெரிஞ்சவங்க சொல்லலாம். 10 வாதைகள் சரியான பதில். 10 வாதை. Just try, just try. அதுக்கு நேரா வைக்கணுமா? இல்ல இல்ல மொத எல்லாமே சென்டோனே. மொத நாளைக்கு வைங்க கரெக்ட்டா. வைக்கலாம், வைக்கலாம். என்னனே இங்க மாத்திட்டீங்களா? அது சிரிக்கிறேன். ப்ளூ கலர் வச்சிருக்காரு அவரு. ப்ளூ கலர் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ப்ளூ ப்ளூ கலர் கலர் தேய்ச்சிருக்கீங்க. அப்படியே எல்லாத்தையும் கீழே அடிக்கி வச்சுட்டு போறீங்க. ஓகே, ரெண்டாவது. ஆவலோடு இருக்கிறார். எல்லாமே ஓகே, வராரு. முயற்சி ஒடியார் இகிழ்ச்சி அடியார். இப்பதான் ஜெபிக்கிறீங்களா?
முயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் இருக்கிறாரு, காப்பாத்துவாரு. கலர் எடுக்கிறதுக்கா? இப்படிதான் எல்லாம் கை தட்டுவாங்க. அப்பதான் சொல்லுங்க பாருங்க சரியா இல்லையான்னு. கத்தராவி என்னும் ஆசை. உள்ளதான் கண்ணு. ஓகே, நம்ம இப்போ சொல்றாங்க. சல்லி நவரே. ஆமா போடு. ஹalleluya. பிரகாஷ் அவர்களுக்கு ராஜனன் அடுத்து யார் அன்பு பிரதர் மோசஸ் வாங்க. பிரதர் லான்ச் மீல் ஃபெலோஷிப் இருக்குது. ஒன்ல பரவாயில்ல, கத்திற்காக ஒரு நாள் நம்ம கூட மணி நேரம் கொடுத்தா நம்ம அது நஷ்டப்பட மாட்டோம். இன்னும் அதிகமா நல்ல ஒரு அருமையான வசனத்தை கொடுத்தாரு அந்த போதகர். நல்லா நம்ம உற்சாகமா நம்ம செய்யணும். தொடர்ந்து காரியத்துக்காக ஜெபிப்போம். நம்ம கிறிஸ்துவனுடைய லைஃப்ல வந்து அதிகமா நம்ம பேஷண்ட் ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொண்டு கடைசியாக நம்ம சொல்லணும். பிதாவே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாள் வரைக்குமா எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பெற்றோர் எடுத்து ஆண்டவரே கொண்டாடுகிற இந்த உலகம் முழுவதும் அதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து குடும்பத்துக்கு ஆண்டவரே தலைவர்கள் எவ்வளவு முக்கியமோ ஆண்டவரே தேவன் அதே போல சபையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க அவ்வளவு உதவியா இருக்கீங்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளை கைவிட்டு செய்கிற வேலையும் ஆசீர்வதிங்க. சரீர ஆரோக்கியத்தும் பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாவற்றும் தேவன் வழிநடத்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல கடைசியில் இருக்காங்க. என் ஆத்மாவே என் முழுமையை கடைசியில் நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகலமான ஆமென்.